டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி திடீர் சந்திப்பு. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடைமுறை மேலும் மேலும் வினோதமாகி வருகிறது என ப. சிதம்பரம் விமர்சனம். திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வந்து கொண்டிருக்கிறார். அமைச்சர் KN நேருவின் தகவலால் பரபரப்பு. சில ஜாதி அமைப்புகள் பாஜகவுடன் இணைந்த பிறகே தமிழ்நாட்டில் சாதிய ஆணவ மரணங்கள் அதிகரித்துள்ளன. திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி சீமான் போராட்டம். 500க்கும் மேற்பட்ட மாடுகளுடன் மலைப்பகுதிக்கு மாடு மேய்க்கச் சென்றதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திடீரென சந்தித்து பேசினார். இதற்கான காரணம் எதுவும் வெளியிடப்படவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் 16ஆம் தேதி குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசிய நிலையில் இன்று மீண்டும் சந்தித்து பேசி இருப்பது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடைமுறை மேலும் மேலும் வினோதமாகிறது என விமர்சித்துள்ள சிதம்பரம், தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் பீகார் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டால் அது ஆபத்தானது என்று எச்சரித்தார். மேலும் அவ்வாறு சேர்ப்பது சட்டவிரோதமானது என்றும் தெரிவித்தார். பீகாரில் உள்ளவர்களை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் எப்படி சேர்க்க முடியும் என்றும், இதன் மூலம் தேர்தல் ஆணையம் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாகவும் ப. சிதம்பரம் விமர்சனம் செய்திருக்கிறார். EPSக்கு தடபுடலாக விருந்தளிக்க நயினார் நாகேந்திரன் முடிவு செய்திருப்பதாகவும் 108 வகை உணவுடன் விருந்தளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஸ்பானிஷ், சைனீஸ், தாய்லாந்து உள்ளிட்ட வெளிநாட்டு வகை உணவுகளும், நெல்லை, கேரளா மற்றும் குஜராத், டெல்லி, பஞ்சாபி வகை உணவுகளும் பரிமாறப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில சாதி அமைப்புகள் பாஜகவுடன் இணைந்த பிறகு தமிழ்நாட்டில் சாதிய ஆணவ மரணங்கள் அதிகரித்து வருவதாக திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக சாதிய ஆணவ வன்முறைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கவினுக்கு நேர்ந்த கொடுமை இனி யாருக்கும் நடக்காத வண்ணம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் KN நேரு பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்திக்க அனுமதி வழங்காததால் கடும் அதிருப்தியடைந்த ஓபிஎஸ் NDA கூட்டணியில் இருந்து அதிரடியாக விலகினார். அதன் பிறகு அவர் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார். இந்நிலையில் திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் வந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். ஓபிஎஸ்ஐ பாஜக தலைவர்கள் சமாதானம் செய்து மீண்டும் NDA கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். NDA கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகியிருப்பது வருத்தமளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து டெல்லி பாஜக தலைவருடன் பேசி வருவதாகவும், பாஜக தலைவர்களும் ஓபிஎஸ்ஸிடம் பேச வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி தேனி மாவட்டம் போடி அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் தடையை மீறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெற்றது. தடையை மீறி நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது 500க்கும் மேற்பட்ட மாடுகளுடன் பட்டப்பாறை மலைப்பகுதிக்குள் சீமான் சென்றார். ஏராளமான காவலர்கள் பாதுகாப்புக்கு அங்கு இருந்த போதிலும் சீமான் இவ்வாறு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடிப்பெருக்கு இன்று தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குறிப்பாக காவிரி கரையோர மாவட்டங்கள் விழாக்கோலம் பூண்டிருந்தன. புதுமண தம்பதியர் காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து வழிபட்டனர். வட தமிழகத்திலும் ஆடிப்பெருக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அறுசுவை உணவு படைத்து மக்கள் சுவாமியை வழிபட்டனர்.
ரஷ்யாவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் குரில் தீவுகளுக்கு அருகே 121 கிலோமீட்டர் தொலைவில் 10 மீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் 7 என்ற அளவில் பதிவானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழப்புகள், சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.